கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையோ, கண்மலையும் மீட்பதோ நீதானையோ. ஆபத்து காலத்தில் கோட்டையோ, கண்மலையும் மீட்பதோ நீதானையோ, கண்மலையும் மீட்பதோ நீதானையா, கண்மலையும் மீட்பதோ நீதானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீ இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது கடந்த நாட்கள்ல எந்த பகுதியை தியானித்தோன்ட்டு? கோராக்க குறிச்சு, கோராக் செய்த தீமைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அங்கே காண்பித்து கொடுத்தார். அதற்கு பின்பாக அவங்க மனம் மாறிய பிற்பாடு தேவனத்தோடு அவங்களை விட்டுல அவங்களை தேவ சமூகத்தில் நிற்க வைத்து ஒருவேளை ஆலயத்திற்குள்ள முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து தாவீது நாட்களில் இசைக்கருவியை வாசித்தவர்கள் இவர்களே. அல்லேலூயா. அப்படி தேவன் நடக்க செய்தார், நடத்தியும் காண்பித்தார். அதையே அங்கே தேவன் விட்டு விடாதபடிக்கு, மறந்து விடாதபடிக்கு அந்த 84வது சங்கீதத்திலே நம் தியானிப்போமானால் அது ரொம்ப அழகாய், ரொம்ப நன்றாகவே சொல்லப்பட்டிருக்கும். 84வது சங்கீதத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அங்க என்ன பண்ணுவாங்களா? தேவனை துதிச்சு கொண்டே இருப்பாங்க, பிரைஸ் பண்ணினே இருப்பாங்க. அதற்காகத்தானே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதை அங்கே உணர்த்தப்பட்டவன் எழுதி வைக்கிறான். தான் பெரிய ஒரு விஷயம். எல்லாராலையும் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உணர்த்தப்பட்ட ஒருவேளை என் ஜெனரேஷன் இந்த காரியத்தை செய்து வீழ்ந்து போனார்கள், ஆனால் எங்கள் தேவனோ எங்களை விடாதபடிக்கு கை தூக்கி எடுத்து இன்று அநேகருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார் என்பதை சொல்லத்தக்கதாக அங்கே கோராக்கின் குடும்பத்தின் ஒருவேளை பிள்ளைகள் எழுதி வைக்கிறார்கள். உம்முடைய வாசஸ்தலத்தில், உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களாம் பாக்கியவான்களும் பாக்கியவதியுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா.
இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை காண்போம். கடந்த நாட்களிலே கடைசி நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சேன். இல்ல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஏமான குறிச்சு சொன்னேன், ஏமான குறிச்சு காண்பிச்சும் கொடுத்துட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னேன், நான் வருகின்ற நாட்கள்ல ஒரு மனுஷனை காண்பிச்சு கொடுக்குறேன். ஞாபகம் இல்லை இல்லையா? யாரோ ஒருத்தரை காண்பிக்கிறேன்னு ஞாபகம் இருக்குதா? பேர் சொல்ல ஆமா, பேர் சொல்ல. ஆனா நான் என்ன சொன்ன ஞாபகப்படுத்துங்க, அப்பதான் அவங்களை காண்பிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். சரி, நீங்கெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வாரம் நேரம் கொடுக்குறேன். நீங்க ஞாபகப்படுத்தி என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. ஆனா சொன்ன காரியத்தை மறந்து விடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம், நீங்க உங்க இருதயத்தில் இந்த காரியத்தை எல்லாம் நீங்க சேமித்து வைக்கும் போது தான் தேவனுடைய செய்கைகளாய் மாறுகின்றீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இதை நீங்க ஏதோ ஒரு நோட்டு புத்தகத்திலேயோ இல்ல வேதத்தை பார்த்தோ அந்த நேரத்தில் படிச்சு அப்படி இல்லை, உங்களுக்கு இருதயத்தில் அதை சேர்த்து வைத்துக் கொண்டிருங்க. ஒரு நாள் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இது பயன்படுத்துகின்ற காலம். தேவன் எங்களை அப்படியே அபரிவிதமாய் கொண்டு சென்றே இருக்கிறார். நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நேற்று நைட்டு நாங்கள் திடீர்னு கேரல்ஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு 4 வீட்டுக்கு நாங்கள் கேரல்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு சிலரோடு கூட போக வேண்டிய கட்டாயம், ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ஒரு சில பிள்ளைகளோடு கூட போக வேண்டியது. கடைசியாக ஒரு தங்கச்சி வீட்டுக்கு போக வேண்டியது. முதல்ல கேட்கும்போது அவங்க வாங்கன்ட்டாங்க, ரொம்ப சந்தோஷங்கா வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அம்மாவுடைய ஸ்நேகிதி ஒருத்தவங்க வந்துருங்கன்ட்டாங்க. நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை. அவங்க ஃபோன் பண்ணி வானான்ட்டாங்க, வானாக்கா வானான்னு சொல்கிறாங்க, அவர் சொன்னார்லாம் வானான்னு சொல்கிறாங்க, வராதிங்கக்கா அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களால் போக முடியலனாங்க. அப்புறம் ஏசப்பானா ஏவினகர் சகோதரி வீட்டுக்கு போனோம் ஏவினகர். நான் பாஸ்டர் மாட்ட சொல்கிறேன், இல்லை பாஸ்டர்மா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் என்ன பண்ணுவோன்னா உள்ளே கூட்டு போவோன்னா நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். அந்த சகோதரி சரிங்கக்கா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க உள்ளே போக சொல்லியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமான தெருக்கள் தான் அது. வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு நாங்கள் சகோதரி எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல நின்றுட்டோம். நானும் பாஸ்டர் அம்மா மட்டும் போயிட்டு வந்தோம். அந்த சந்துக்குள்ளே போயிட்டு ரொம்ப லாங்கு திரும்பி லாஸ்ட் எண்டு போனால் ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே அவங்க வீடு. அது வாசல் இருக்குது, வாசல் ஒட்டின மாதிரியே மேலே ஏறி உள்ளே போனோம். ஒரு ஓட்டு வீடு தான், ரொம்ப சின்ன வீடு தான். நான் பார்க்குறேன், தர்மாக்கோல்லாம் மேலே சொருவி வச்சிருக்கிறாங்க அந்த சகோதரி. அவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு உண்மையாகவே நான் போன மற்ற 3 வீடுகளை காட்டிலும் அது மேன்மையாய்ப்பட்டது. அவங்க சொன்னாங்க, சூழ்நிலை ரொம்ப நெருக்கமாக இருக்குதுக்கா, இந்த காணிக்கை கொடுக்கறதுக்கே நாங்கள் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து இரும்பு கடையில் போட்டுட்டு காணிக்கை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தில் காணிக்கை பிளஸ் பண்ண சொன்னார், நான் வாங்கிக்க சொல்ல. நான் குட்டியை சாமியில் இருக்கும்போது பார்ப்பேன், சாமியில் போலவே இருக்கிறான் சின்ன பையன், அவர் பேர் ஜோஷுவா, இன்னொருத்தர் பேர் சாமுவேல். அப்படியே செய்கை எல்லாம் அப்படியே பார்க்குற சாமுவேல் போலே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கிறான் அந்த பையன். அவன் பார்வை எல்லாம், ஏன்னா சாமுவேல் அந்த காரியத்தை அப்படியே செய்வான். சின்ன வயசில் நம்ம பார்த்துக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆண்டவரே என்ன விஷயம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, இது போல் இடத்துக்கு தான் வந்து நம்ம சுவிசேஷம் சொல்லணும். இந்த மாதிரி தாகத்தோடு கூட இருக்கிறவங்க இல்லாத சூழ்நிலை எத்தனையோ பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. நைட்டு 12 மணிக்கும் காத்திருக்கிறாங்க கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு. நான் பார்க்குற மற்ற எல்லா வீட்டிலும் மேன்மை இருந்தது, அந்த வீட்டில் தேவன் இருந்தார். அல்லேலூயா. அங்கே அவங்க அந்த இந்து கோயில் இருக்குதுன்னு பார்க்கல, அதெல்லாம் பார்க்கலக்கா, நீங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்க்கா. நாங்கள் சொன்னோம், நாங்கள் இங்கே வந்ததுக்கு சந்தோஷப்படுறோம், ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை நெருக்கத்தில் வேலை செய்கிறாங்க, அத்தனை நெந்தலை இருக்கிறாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லையா, தரித்திரம் தான் தலை விரித்து ஆடுகிறது. அங்கே காணிக்கை கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை. இருக்கிற பாத்திரங்களை எடுத்து போட்டுவிட்டு என் கர்த்தருக்காக செய்ய நான் ஆயத்தம் என்று இருக்கிற ஜனங்களை தேடி தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இல்லை, நம்மளை காட்டிலும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கும்பொழுது நம் தலையை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக நம்ம தாழ்ந்து போல தேவனுக்கு முன்பாக தாழ்த்த உன்னை மறந்து விடாதே. இந்த வாரத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம். நான் வருகின்ற வாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொன்னேன் இல்லைங்களா, அவனுடைய முடிவு கூட வேதத்தில் அறிவிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை காண்பித்து கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை இன்று பார்த்து விட்டு நான் அடுத்த வாரத்தில் இந்த மனுஷனை காண்பித்து கொடுக்குறேன். ஒருவேளை இந்த வாரத்தின் முடிகிற தேவ செய்தி முடிகிற அந்த இறுதி வேளையில் அந்த மனுஷனை காண்பித்து கொடுக்க கூடுமானால் அவருடைய பெயரை சொல்லி முடிக்கவும் விரும்புகிறேன். சரி, எடுத்து வாசிப்போம். இந்த வாரத்திலும் நான் நிச்சயமாய் விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால்
கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தேவை என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவரிடத்தில் உங்களை சரண்டர் பண்ணும். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 17-18 வசனத்தை. கர்த்தரு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. பவுல் அப்போஸ்தலனை கேட்ட சொல்லப்பா, இந்த மண் பாண்டத்துக்குள்ள பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிற நான் விடுதலை பெற்று இன்னைக்கு விடுதலை நாயகனை நான் போற்றி துதிக்கத்தக்கதாக கிருபை பாராட்டி உலகத்தின் வழக்கத்தை விட்டு எங்களை வேறு விருத்து நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் கேட்ட சொல்றாரு, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தினால் என்ன பண்றாரு? அவரு என்னை நிரப்பி நடத்துறாரு. நிரப்பப்பட்ட பாத்திரமாகிய பவுல் சொல்லுகின்றார், இந்த மண் பாண்டத்துக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிற எந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. எந்த மனுஷன் தேவனுடைய ஆவி இல்லாமல் வாழ்கின்றானோ அவன் தேவனை பூரணமாய் அறிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை நிறைய பேருக்கு இவங்க என்ன, நான் பைத்தியமா இருக்கிறானுங்க, பைத்தியமா சுத்தி நிற்கிறாங்க, காலையில் ஒரு சர்வீஸ் நடத்துறானுங்க, சாயங்காலம் ஒரு சர்வீஸ் நடத்துறானுங்க என்று பல பேர் உங்களை குறித்து பலவிதமாய் பேசலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, அவர் மீது நான் கொண்ட அன்பு, அவர் எனக்கு கொடுத்த ஆவியின் அபிஷேகம் என்னை ஒரு நாளும் வெறுமையாய் வைக்க விட மாட்டேங்கிறது. எல்லா நேரத்திலும் தேவனை குறித்து துதித்து கொண்டே இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிலரெல்லாம் கிருபையை மங்கடித்து விடுவார்கள், சிலரெல்லாம் கிடைத்த கிருபையை வீணாய் விருதாய் அடித்து கொண்டிருப்பார்கள். நாங்களோ அல்லேலூயா, எங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருப்பதை நாங்கள் மறக்கவில்லை. வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தரு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவி இல்லாதவன் என்ன பண்ண மாட்டான்? தேவனை தொழுது கொள்ளவும் மாட்டான், அவன் விடுதலை அடையவும் மாட்டான். அவன் மாம்ச சிந்தையோடு கூட தான் சுத்தி கொண்டிருப்பான். அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் என்னதான் வந்துடும்? மாம்சம் மாம்சம் மாம்சம். வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமோ. உள்ள ஆவியானவர் இருந்தார்னா சமாதானம். உனக்கு எதிரடையா எதிரிகள் எழும்பி வரலாம், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதிரடையா எதிரிகள் எழும்பி வந்தாலும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதை குறிச்சு நீங்க எதிரியை பார்த்து என்ன பண்ண, கோலியாத்தை பார்த்து பயப்படாதே. பக்கத்துல சிரிச்ச முகமா சொல்லுங்க, கோலியாத்தை பார்த்து. அல்லேலூயா. எதிரடையா எதிரி வந்தாலும், அல்லேலூயா சொல்லுங்க, எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவன் கொடி பிடிப்பார். அல்லேலூயா. எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவனே கொடி பிடித்திடுவார். எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவனே கொடி பிடித்திடுவார். உன்னை கோலியாத்து எதிர்க்க வந்தாலும், உன்னை கோலியாத்து எதிர்க்க வந்தாலும் தேவனே துணையாயிருப்பார். தேவனே துணையாயிருப்பார். எதிரடியா எதிரி வந்தாலும் உன் தேவனே கொடி பிடித்திடுவார். சொல்லுவோமா? எதிரடையா எதிரி வந்தாலும் உன் தேவனே கொடி பிடித்திடுவார். கோலியாத்து எதிர்க்க வந்தாலும், கோலியாத்து எதிர்க்க வந்தாலும் என் தேவனே துணையாயிருப்பார். என் தேவனே துணையாயிருப்பார். நாங்க பயப்படல, நாங்க கலங்கிடல. சொல்லுமா? நாங்க பயப்படல, நாங்க கடங்கிடல. என் தேவனே துணையாயிருப்பார். என் தேவனே
துணையாயிருப்பார். சொல்ல மாட்டீங்களே? என் தேவனே துணையாயிருப்பார். என் தேவனே துணையாயிருப்பார். எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவனே கொடி பிடித்திடுவார். எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவனே கொடி பிடித்திடுவார். கோலியாத்து எதிர்க்க வந்தாலும், கோலியாத்து எதிர்க்க வந்தாலும் என் தேவனே துணையாயிருப்பார். என் தேவனே துணையாயிருப்பார். ஆவி இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லையே, ஆவி இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லையே. மாம்ச சிந்தையால செத்து போகிறான், மாம்ச சிந்தையால செத்து போகிறான். எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவனே கொடி பிடித்திடுவார். எதிரடையா எதிரி வந்தாலும் என் தேவனே கொடி பிடித்திடுவார். கோலியாத்து எதிர்க்க வந்தாலும், கோலியாத்து எதிர்க்க வந்தாலும் சொல்லுவா, நம் தேவனே துணையாயிருப்பார். நம்ம தேவனே துணையாயிருப்பார். தேவன் துணையா இருக்குன்னா முதல்ல உனக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். இல்லைன்னா மாம்ச சிந்தையிலே தினம் செத்து போயிடுவேன். அல்லேலூயா. நான் எதை செய்யக்கூடாது அதான் செய்வேன். கர்த்தரை தேடக்கூடாது, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கூடாது. சத்ரு உன் இருதயத்துல பேசிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எல்லாம் பயந்தான். ஆவி இல்லாத எல்லாரும் பயந்து நடுங்கினா ஒரே ஒரு தாவீது மட்டும் போய் சொல்றான், அப்பா நான்லாம் பயப்பட மாட்டேன்டா. நீ எத்தனை பெரிய ஆளாரு, எத்தனை பராக்கிரமம் நிறைந்திராரு, பராக்கிரமம் நிறைந்த உடைகளை போட்டுக்கொண்டிரு, பெரிய கத்தியை வச்சிரு, எனக்கு அதை பத்திலாம் பயப்படல. எனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் என்பதை தாவீது உணர்ந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம இதை தான் உணரணும். அல்லேலூயா. எனக்குள்ள ஆவி இல்லைன்னா பயமும் நடுக்கமும் என்னை பற்றி பிடிச்சிடும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. ஆவி இருந்தா தான் ரெண்டாவது என்ன வரும், இல்லைன்னா நடிப்போம். தேவ சமூகத்துல வந்து என்ன பண்ணுவோம், நடிப்போம். அப்படியே பார்த்தா ஜப ஜீவியத்திலேயே அல்லேலூயா ரொம்ப ஈஸியா டேக் ஓவர் பண்ண போயிடுவான். பிசாசு சொல்லுவோம், அந்த குரலுக்கு செவி கொடுக்காத. அதுக்கு உடனே நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், ஆடுற சாமி நீங்க சொல்லுங்க நான் ஆடுறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே பார்த்தோன்னா பயங்கரமா ஜெபம் பண்ணாங்க போல இருக்க. உள்ள பார்த்தா என்ன இல்லை, ஆவி இல்லை. ஆவி இல்லாத ஜபத்துல என்ன இல்லை. நான் கடந்த வாரத்துல ஒரு அண்ணன் இறந்து போயிட்டாரு. என்ன கூப்பிட்டாங்க, சரி ஜெபம் பண்ண போலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வரவில்லை ஆகவே அவர் சர்ச்சை செய்யவே போக மாட்டாராம். ஆனா அவர் செத்தா எங்க போயிட்டுமா, இன்னொருத்தர் வந்து காலங்கத்துல வந்து சொல்லியிருக்கிறார். அவர் முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கு. அவர் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிட்டார். என் மகன் வந்து காலையில சொன்னா, டாடி இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் வந்து ஒரு ஊழியக்காரர் ஒரு சிப்பா போட்டு வந்து வந்து சொன்னாரு, முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கு. என்ன போயிட்டாரு. நான் சொன்னேன், உன் முகத்தை காட்டி கேட்க வேண்டியதுதான்டா, நான் போவானா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம கடைசி நாள்ல செத்தா இலைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இலைப்பாறுதல் உண்டு. இலைப்பாறுதல்னா என்ன தெரியுங்களா? அதுவே தெரியாது நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் டேக் ரெஸ்ட் எடுப்போம். இந்த உலகத்தின் வழக்கத்தை விட்டு ஓடி என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம எங்கே போக முடியும், பரலோகத்துக்கும் போக முடியும், இல்லை வேற லோகத்துக்கும். அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் போக முடியும். ஏன்னா தேவன் தவறு செய்த தூதர்களே என்ன பண்றாரா, தவறு செய்த தூதர்களே வைத்து இருக்கிறாரு அந்த நியாய தீர்ப்புக்காக. அப்போ நீங்கள நானும் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அதனால ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, இன்னைக்கு ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிக்கத்தக்கதாக அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வா.
யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உனக்கும் எனக்கும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த நாட்கள்ல கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசைனா எல்லாரும் கைத்துக்கிடும். அல்லேலூயா. ஒரு பெரிய சபையில போதகர் திடீர்னு என்ன பண்ணாரா, யாருக்கு பரலோகம் போக ஆசைன்னு கேள்வி கேட்டுக்கிறாரு. உடனே நம்பாளுங்க என்ன பண்ணிட்டு தெரியுமா, வரும் உடனே எல்லாம் கையை காட்டுங்கன்னா இப்படி எல்லாம் டாட்டாலாம் காட்டிக்கிறாங்க. வர சொல்லி அப்படிதான் காட்டணும். ஆண்டவர் இங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்போ வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம். அல்லேலூயா. இப்ப என்ன வராது சபையில் அல்லேலூயான்னு சொன்னா கூட என்ன வர மாட்டேன், மறந்துட்டேன் பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வரும்போது அங்க பிரதான தூதன் நிற்பாங்க, எக்கால சத்தம் துணிக்கும். சேருபெண்களும் சேராபெண்களும் இல்ல, யுத்தம் நடத்துகின்ற பரிசுத்தவான்களும் தூதர்களும் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அங்க மேகம் மீதிலே என் இயேசுவானவர் நின்னு பெரிய காலத்தின் சத்தம் துணிக்கும். அன்னைக்கு தேவனோடு கூட இசைந்திருந்தான் தெரியுமா, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினா தெரியுமா, எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவனை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைச்சான் தெரியுமா. எது வரட்டும் ஆண்டவரே, துக்கமே வந்தாலும் ஆண்டவரே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு நினைச்சோம், எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவான். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள். அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறதுல போல இருக்கு. முதலாவது செத்து போனமே அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள நானும் தப்பிச்சிருக்கலாம். அவங்க வேதம் என்ன சொல்ற, முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள். இன்சைட் இன் ஜீசஸ். எத்தனை பேருக்கு பக்கத்துல கை கொடுத்துக்கலாம், உள்ள இயேசு இருக்கிறாரா, இல்ல பிரதர் யாரா ஒரு பாஸ் இருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்து ஓனருக்கு கூட அப்படி நடுங்குங்க, கர்த்தரை பார்த்தா என்ன வராது, பயம் வராது, நடுக்கும். அது போலாம் பிரதர். அவர் ஐயா கொஞ்ச நேரம் என்ன பண்ணாரு, துதிப்பாரு, ஆராதிப்பாரு. துதிப்போமா தேவன், பாடுவோமா. அவர் பாடி முடிச்ச போது அல்லேலூயா, ஆராதிச்சு பாரு, ஆற்று அட்டாக்கு வராது, துதிச்சு பாரு. நம்ம சொல்லும் நாங்க நல்லதான் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எங்களுக்கு எந்த அட்டாக்கும் வராது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஐயோ கொஞ்ச நேரம் ஜெபம் நடக்கும், நம்ம தொடர் ஜெபம். அல்லேலூயா. நடக்கிறதே 2 தான் சர்வீஸ். தொடர் ஜெபம், தொடர் ஆராதனை, இதெல்லாம் நடந்து முடித்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம். நான் பார்க்குறேன் 2 பிள்ளைங்களை காணன்ட்டு யோசனை பண்றேன். ஒருத்தன் நைஸா வந்து அல்லேலூயா, இன்னொருத்தன் அப்பதான் தலையாடின வரான். என்னடா ஆச்சு, தலை வராம வந்துட்டேன் ஐயா. அவசரத்துல பாருங்க ஐயா, குளிச்சுட்டு அப்படியே ஓடிறாங்க ஐயா. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் பொறுமையா போய்க்கலாம். ஆவி உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவர் உள்ள இருந்தானா ஆரம்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நம்ம ஆனா நினைவுகளை விருதமாகுது, பொறுமையா போகலாம். அவங்க ஜபம் பண்ணி முடியதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ரீச் ஆயிடலாம். இல்ல, கர்த்தருக்குள் மரித்தவர்கள். நீ உள்ள ஆண்டவர் இருப்பாரானால் அவர் உன்னை செயல்படுத்தி விடுவார். நாங்க வந்து படுக்க சொல்ல நைட்டு 12:30 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 12:30 மணிக்கு ஜோயல் 1 மணி மேல ஆயிடுச்சு. 1 மணிக்கு நான் என்ன பண்ண, திருப்பி வசனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க படுக்கணும். 30 வீடு 35 வீடுக்கு போகும்போதே எங்களுக்கு என்ன ஆகல, டைம் ஆகல, டயர்ட் ஆகல. நேற்று எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் எங்களை என்ன பண்ற, உற்சாகத்தோடு கூட நடத்தி கொண்டு வந்தார். போறோம் ஒரு வீட்டுல உடன்பிறவா சகோதரர்கள் தான், கர்த்தர் கொடுத்த நல்ல உறவுகள் தான். நைட்டு போனா எல்லாருக்கும் பீஃப் பிரியாணி. முன்னாடி போன வீட்டுல சிஸ்டர் கேக்குது, என்ன பிரதர் பீஃப் பிரியாணியா அங்க அப்படின்னு. அவங்க அப்படிதான் பேச, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்க ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டு நல்ல ஒரு வைப்பா போய் ஒரு பாட்டை பாடலான்ட்டு பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு, சிஸ்டர் உங்களுக்கு பாட்டு புரிஞ்சுதா, எனக்கு புரியவே இல்லை பிரதர் நீங்க பாடின பாட்டு அப்படின்னுச்சு. அல்லேலூயா. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. 2 பாட்டு கஷ்டப்பட்டு பாடினாங்க. போயிட்டு பாடிட்டு கேட்குறோம், எனக்கு புரியவே இல்லை பிரதர் நீங்க என்ன பாடினீங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் புரியாது. தமிழ் பேசுவாங்க, ஓரளவுக்கு பேசுவாங்க. பாஸ்டர் அம்மா கிட்ட பேசினாலே ஒரு பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அவர் பிரதருக்கு நல்லா புரியும். அவர் சொன்னார், பிரதர் என் வாழ்நாள்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் முறையா எங்க வீட்டுல கேரல்ஸா வராங்க. கர்த்தாவே ரொம்ப நன்றி ராஜா. அதற்கு மேய்ப்பரின் சபையிலிருந்து குடும்பத்திலிருந்து எங்களை கொண்டு வரைய நன்றி ராஜா. பெரிய பிளாட்
கிட்டத்தட்ட ஒரு 250-300 பிளான்ட் இருக்கு. அங்கே கொண்டு போயிட்டு தேவன் என்ன பண்றாரு, எங்களை போனோடனே கிறிஸ்மஸ் தாத்தா அவர் சாக்லேட் கொடுப்பாருன்னு பார்த்தா சாக்லேட் வாங்கின ஒரு பொண்ணு கத்திக்கின்னு ஓடுது 2வது மாடி வரைக்கும் கேட்குது. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் எங்களை பயன்படுத்துகின்றார். நாங்கள் டயர்ட் ஆனாலும் காலையில் என்ன பண்ண எழுந்து அடுத்த காரியம் ஆண்டவரே, அடுத்த காரியத்துக்கு எங்களை ஆழத்தப்படுத்துங்க. ஏன்னா உள்ள கர்த்தருக்குள் மரித்தவர்கள் நாங்கள் கர்த்தர் உள்ள இருக்கிறபடியினால எந்த நேரத்திலும் சோர்ந்து விடுவதில்லை. அசதியா இராதபடிக்கு சாக்கிரதையா இருக்கிறோம், ஆவியிலே அனலாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பலவீனத்தை குறித்து யோசனையே இல்லை. ஏன்னா எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. நாங்க அதுதான் நினைப்போம். கடந்த வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில சர்வீஸ், அப்புறம் சண்டே கிளாஸ் நடக்குது, ஹாஸ்பிட்டல் ஊழியம் நடக்குது, திருப்பி சாயங்காலம் போயிட்டு கிளை சபையில் என்ன பண்றோம், ஆராதனை நடத்துறோம். அல்லேலூயா. தேவன் இப்ப என்ன பண்றாரு, பக்கத்துல கேட்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க பிரதர் ஊழியத்துல. ஒரு காலத்துல எதுல பிஸியா இருந்தீங்க, வேலையில் பயங்கர பிஸியா, பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஊழியத்துல பிஸியா இருக்க கர்த்தர் வச்சிருக்காரு. உங்கள் தேவைகளையும் தேவன் சந்தித்து கொடுப்பார். அல்லேலூயா. குறைவில்லாதபடிக்கு நிறைவாவும் தேவன். எத்தனை பேர் நினைச்சீங்க, ஐயோ நைட்டு எங்களுக்காக பிரதர். சில பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நைட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வரேன்னு போவாங்க. நாங்க போன உடனே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த கர்த்தர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடரண்டா. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடுவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் சொல்றார், நன்மையும் கிருபையும் தொடரும். நீ தேடி போதால பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நீங்க தேடி போனா அது உங்களை தேடி வரும். நீங்க கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. அவரை தேட 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 கர்த்தர் சகல காரியமும் நன்மை செய்வார். நாங்க போறோம், எங்களை நிறைவாய் அனுப்புங்க. எங்களால சாப்பிட முடியாத அளவுக்கு எங்களை என்ன பண்ணாங்க, திருப்தியாக்கி தேவன் நடத்தினார். காரணம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு, உள்ள அவர் இருக்கிறாரு. எங்கள் செயல்பாடுகள் ஒருவேளை எங்க சிந்தை சின்னதா இருக்கலாம், எங்கள் செயல்கள் சின்னதா இருக்கலாம், ஆனா எங்களுக்குள் இருப்பவர் பெரியவரே. அல்லேலூயா. அப்போ நம்ம ஓட சொல்லணும், ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே பக்கத்துல கை வச்சு சொல்லு, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு நாளும் சொந்திடாமல் ஓடிடுவேனே, உன் நாமம் உலகெங்கும் சொல்லிடுவேனே. ஒரு நாளும் சொந்திடாமல் ஓடிடுவேனே, உலகெங்கும் உன் நாமம் சொல்லிடுவேனே. நாங்க சோர்ந்து போகல, நாங்க பயந்து போகல, நாங்க நடுக்கி போகல, உம்மை உயர்த்துகின்றோமே. நாங்க சோர்ந்து போகல, நாங்க பயந்து போகல, நாங்க நடுங்கி போகல, உம்மை உயர்த்துகின்றோமே. ஒரு நாளும் நாங்க சோர்ந்து போகல. அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு ஓடத்தக்கதாக கர்த்தர் உள்ளே இருப்பாரானால் உன் ஓட்டம் சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. நேற்று எப்பயுமே வராத என் சகோதரி என்ன பண்ணாங்க, பிரதர் நாங்களும் வரலான்னு கேட்டாங்க. அவங்களையும் கொண்டு போகணும். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க தேவனுக்காக வரணுன்ற அந்த ஆவியின் ஏவுதல் அவர்களையும் உந்தி தள்ளுது. நாங்களே ஆல்ரெடி 10 பேர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். வண்டியில கொஞ்சம் நெருக்கமா தான் போகணும். திடீர்னு சகோதரியும் நானும் வரவான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நினச்சேன், ஏசப்பா வண்டி பெருசாக கொடுங்க ஆண்டவர், எல்லாரும் ஒரே வண்டியில் போகிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி கேட்டுனே தான் இருக்கிறேன். அவங்களும் வந்தாங்க. நைட்டு 12:30 மணி மட்டும் எங்களோடு கூட என்ன பண்றாங்க. சரீரம் பலவீனம் தான், ஆனால் உள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை உந்தி தள்ளுகின்றார். எப்படி ஆகிலும் எங்களுக்கு ஒரு பங்கு கிடைச்சதா அப்படி என்று சொல்லி அவர் சுவிசேஷம் சொல்ல, நாங்க போய் கத்தல, எந்த காரியத்தையும் சொல்ல, ஆனா கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு பங்கு உண்டு. நன்மை செய்த தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்துகின்ற, நாங்கள் கலந்து கொள்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு. ஏன்னா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் தேவன் என்ன பண்றாரா, அந்த பலனை பரலோக ராஜ்யத்தில் எழுதி வைக்கிறாரா. அவங்க தங்கள் நேரத்தை கொடுத்து தேவனை தேடத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா தேவன் எங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சகல நன்மைகளும் செய்வார் என்ற அந்த விசுவாசத்துல நாங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்க ஓட்டத்தை ஒருத்தரால என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. இங்க வேதம் சொல்கிறது, கர்த்தரு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வாசிங்கப்பா. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால்
அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்ற நடக்கிற வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை, இது மாம்சத்துக்குரிய வாழ்க்கை இல்ல. மாம்சத்துக்குரிய என்ன பண்ணுவான், சாப்பிட்டோன்னே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பிரதர், அல்லேலூயா, கேட்டா கூட காப்பி கொடுக்க மாட்டாங்க, கேட்காமலே என்ன பண்றாங்க எல்லாத்தையும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட ஆயத்தப்படுவாருங்களா, ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுருவாரு. பவுல் அப்போஸ்தலன் அதே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. எடுத்து வாசி. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பா நாங்க எழுதுற இந்த வேதம் இருக்குதுல, எழுதுற நிருபம் லெட்டர் இருக்குதுல, நீங்க பாக்குறீங்களா 14 நிருபம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிருபங்கள் எல்லாம் அது ஜீவன் அற்றதாய் கிடக்கவில்லை, ஜீவன் உள்ளதாய் என்று தேவ சமூகத்திலே அமர்ந்து சாட்சியாய் இருக்கிற நீங்கள் தானே என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நல்ல காரியத்தை விதைப்போமானால் அந்த விதையானது அப்படியே இருந்து விடாது, அது மண்ணிலே மக்கி விடாது, அது முளை தெழும்பி ஆத்துமாக்களை உயிர்ப்பித்து கனி கொடுக்கத்தக்கதாக வாலிபனாய் வாலிப தங்கச்சியாய் உருவடைய செய்து, நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் காலங்கள் நிறைவுற்றிருக்கலாம், நாங்கள் மண்ணிலே மரித்திருக்கலாம், ஒருவேளை மகிமையின் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் விதைத்த விதையானது அது உயிருள்ளதாய் இருந்து அநேக தம்பிகளையும் தங்கச்சிகளையும் எழுப்பி ஊழியத்திலே உயிருள்ளதாய் ஓடச் செய்து, அவர்கள் ஒரு நாள் நினைப்பார்கள், இந்த சகோதரன் இந்த சகோதரி எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உயிரோடு கூட இருப்போம் உங்களுக்குள். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன் பிரதர், நாங்க செத்ததை வணங்கவில்லை பிரதர். அல்லேலூயா. நாங்கள் உயிரோடு கூட இருக்கிற நிருபங்களா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாட்சிகளை நான் வேற இடத்திலே தேடவில்லை, சாட்சிகள் எனக்குள்ளிருந்து பிறப்பதை மற்ற எல்லோரும் கண்டு ஆச்சரியப்படுகின்றார்கள். அல்லேலூயா. வாயே வர மாட்டேது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான்ப்பா, நாங்கள் எல்லாம் உயிருள்ள நிருபமா இருக்கிறோம். அல்லேலூயா. வேத புத்தகமே யார்தான்? பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீதான். சத்தியத்தை அறிவிக்கின்ற வேதம் நீதான். இதுல இருந்து சாக்கடை புறப்பட வேண்டாம், அசுத்தம் புறப்பட வேண்டாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் புறப்பட வேண்டாம். ஏன்னா பவுலே சொல்றாருப்பா, உயிருள்ள நிருபங்கள் நீங்களே. நீ வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிற சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கப்பட்ட பிற்பாடு நான் சும்மா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. விடுதலை ஆக்கப்பட்ட பிற்பாடு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னும் கிடக்க மாட்டேன், உம்முன்னு சபைக்குள்ள உட்கார மாட்டேன். அல்லேலூயா. நம்மால பார்த்தாலே எப்படிதான் இருக்கும், எப்பயுமே உம்முன்னு இருக்கும். நான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேன், ஏன்னா இயேசு ராஜா அவருக்கு மிக சமீபம், அதை எடுத்து செல்ல ஒரு ஊரா அலைவன். ஏன்னா இயேசு ராஜா வருக மிக சமீபம், அதை எடுத்து செல்ல ஒரு ஊரா அலைவன். நல்லா புரிஞ்சுங்க. ஜம்முன்னு உக்காந்துக்கிறதுக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீனா சூப்பர்வைசரா? நிறைய பேர் சூப்பர்வைசரா தான் இருக்கணும். வந்தா சர்ச்சில் அப்படியே பார்க்கணுமே, அங்க ஸ்கொயர்ல பாடுவாங்க, ஒரு அமைதி அப்படியா ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம். பக்கத்துல கை வச்சு சொல்ல, அதெல்லாம் சூப்பர்வைசர் வேலை, நான் வேலைக்காரன். எழுந்துடணும், பெருக்கணும், சுத்தப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்வேன் ஆண்டவரே. நான் வேலைக்காரன் என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு என்னட்டு, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. நாங்க தான் நிருபம், நாங்க தான் சத்தியத்தை அறிக்கை செய்கின்ற சத்தியருடைய புத்தகமாய் இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் உங்களை பார்த்து, நீங்க தான்பா சத்தியமே, நீங்க தான் வேத புத்தகமே. அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னான், பிரதர் உன்னை பார்த்து தான் பிரதர் நான் சபைக்கு வந்தேன். எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லிக்கிறாங்க, உன்னை பார்த்தானே கெட்டு போனேன் நானே, உன்னை பார்த்தா சொல்லுங்க, உன்னை பார்த்தா நாசமா போயிட்டேன் நானு. உன் முகத்துல முழிச்சாலே என்ன பண்ணாது,
அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, உலகம் அப்படி சொல்லுது, உன்னத தேவன் சொல்றாரு, நீ நிருபம், நீதான் வேத புத்தகம், நீதான் சத்தியத்தை அறிவிக்கிற உயிருள்ள நிருபம், நீதான். நீ சத்தியத்தை தெரிந்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் பிரதர். அல்லேலூயா. ருமேனியா தேசத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா. அங்க ரொம்ப நெருக்கம், ரொம்ப நிந்தனைகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னா பெரிய போராட்டங்கள் நடக்குது. இப்போ நடக்குது வட இந்தியா பகுதியில். ஒரு குடும்பம் தேவனை குறித்து என்ன பண்ணிடுறாங்க, சுவிசேஷத்தை சபையை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களை இன்று அவர்களை அரசு செய்து என்ன பண்றாங்க தெரியுமா, ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க போல அங்க கிடையாது. ரொம்ப குளிர் பிரதேசம். இப்ப ரொம்ப குளுமையான நேரம். இப்ப தண்ணி எல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடும். அங்க ஒரு சொட்டர் இல்லாம, ஒருவேளை ஜாக்கெட் இல்லாம என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அத்தனை குளிர் நிறைந்த அந்த பிரதேசத்தில் தேவனை குறித்து சுவிசேஷங்கள் சொல்லப்படும் பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் விரோதமாய் எழும்பி அவர்கள் கலகம் செய்கின்றார்கள், அவர்கள் வேறு காரியத்தை செய்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது போய் புகாரை கொடுத்து கணவன் மனைவி 2 பேரையும் சிறைச்சாலைக்குள்ள அடைத்து வைத்துட்டாங்க. 6 வயசு குழந்தை தாயும் தகப்பனையும் விட்டு வெளியே இருக்கிறது. அல்லேலூயா. சபை ஒரு புறத்தில் மூடப்பட்டிருக்கிறது. சபையின் காரியங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாச கூட்டங்கள் சிதறப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நடக்கிற காரியத்தை தேவன் அறிந்தபடியினாலே சொல்லுகின்றார், மேய்ப்பனை வெட்டுவார்கள், மந்தையோ சிதறப்படும். அல்லேலூயா. ஒரு காரியம் செய்யலாம், மேய்ப்பனை வெட்டினா மந்தை நாயிடும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இங்க மந்தையின் மேய்ப்பன் கிறிஸ்துவாய் இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் ஆடுகளாய் அல்ல நிருபங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. உயிருள்ள நிருபங்கள் எந்த இடத்திலும் தேவனை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் நிருபமாய் இருக்கணும். அல்லேலூயா. என்னை நிருபமாய் ஆக்குவதற்காகத்தான் தேவன் ஆவிக்குரிய மனக்கண்களை எனக்கு திறந்து கொடுத்தார் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. சத்திய வேதத்திலே அத்தனை காரியங்கள் ஒளிந்திருந்து என் மனக்கண்களை திறக்க கூடுமானால், திறக்கப்பட்ட நான் இன்னும் குருட்டாட்டம் உள்ள வாழ்க்கை வாழாதபடிக்கு நான் மனக்கண்களை திறக்கப்பட்டேன் என்பதை மற்ற எல்லோருக்கும் அறிவித்து சுவிசேஷகையா ஒருவேளை தேவன் முன்குறித்திருக்கிற தரிசனத்தின் பிள்ளைகளாய் நான் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நான் இப்ப உலகம் என் வாழ்க்கை பார்த்தேன் பிரதர், என் வாழ்க்கை இப்படி இருக்குது பிரதர், அப்படி இருக்கிறது பிரதர். ருமேனியா தேசத்துல சொன்னல, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். தேவனுடைய அன்பை குறித்து தினந்தோறும் போவானா, வீதியில நின்று சொல்லுவானா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த நாட்டு அதிபதி பார்த்தான், இவன் தினமும் வந்து இயேசுவை பற்றி சொல்றான்டா. இவன் நிக்கிறதுக்கு கால் இருந்தா தானே இவன் இயேசுவை குறித்து சொல்லுவான். 2 கால்களை தரித்து போடுங்கள் என்று சொன்னார்களாம். 2 கால்கள் தரிக்கப்பட்ட அந்த மனிதன், கால் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை ரட்சித்து மீட்டெடுத்த என் தேவனை குறித்து நிருபமாயிருக்கிற நான் சுவிசேஷமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாய் மறுபடியுமாய் வீதிக்கு வந்து, கால்கள் இல்லை என்றாலும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற வைராக்கியத்தோடு கூட மறுபடியும் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். கால் இல்லாதவன் எப்படா வீதிக்கு வந்தான்? கையினால நடந்து வந்துட்டான். 2 கையும் தரித்து போடு. அவன் கால்கள் கரங்கள் தரித்து போட்ட பிற்பாடு எப்படியாவது சம்பவத்தை சொல்லணும். அவருடைய அன்பு, அவர் எனக்குள்ள இருக்கிற காரியம் என்னை நிருபமாய் மாற்றி விட்டார் என்பதை அறிந்த போது அவன் எப்படியாவது வந்து வீதியில சொல்ல வேண்டும் என்று விரும்பி வந்தவனுடைய நாவு அறுக்கப்பட்டது. நானும் என் தேவனை நான் உயிரோடு கூட இருக்கிற நாட்களில் எப்படியாவது சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு பலகையிலே இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற வாசகத்தோடு கூட வீதியிலே கிடந்தான். கிடந்து செத்தும் போனான். அவன் கடைசியிலே நிருபமாய் வாழ்க்கை வாழ்ந்து நிருபமாயே மரித்து பரலோக ராஜ்யத்திலே கடந்து சென்றான். நான் இடரல் உண்டாக்குகிற காரியத்தை தரித்து போடக்கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் தரித்து போட்டுவிட்டு பரலோகத்தில் செல்வது எத்தனை மேன்மை என்பதை நாம் அறியாமல் வாழ்கின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கண்ணி இடரல் உண்டாக்கிச்சா, கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு, தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு இடரல் உண்டாக்குகிற காரியத்தை முதல்ல உன்னிடத்திலிருந்து எடுத்து போடு. நீ 2 கண்ணை வச்சு நரகத்துக்கு போவதை காட்டிலும்
இல்ல கை காலோடு கூட நரகத்துல போய் வெந்து வேகிறதை காட்டிலும் அல்லேலூயா நான் எதுவும் இல்லைனாலும் பூரணம் அடையத்தக்கதாக பரலோக வீட்டிலே பிரவேசிப்பேன் என்று சொல்கின்ற அந்த மனப்பக்குவம் உனக்குள்ளே வரட்டும். நீங்க நினைக்கிறீங்களா ருமானியா தேசத்துல கை கால் தரிக்கப்பட்டு செத்தவன் பரலோகத்துல அப்படியே இருப்பான்? இல்ல இல்ல, அவனுக்கு கைகளும் கால்களும் கொடுக்கப்பட்டு சாட்சிக்குள்ள வாழ்க்கை இன்று பரலோகத்திலும் வாழ்வான். நாமோ எல்லாம் இருந்த ஒண்ணும் இல்ல பிரதர், கை இருக்குது கால் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கிற பிரதர், பாடும்போது ரொம்ப அழகா பாடுறோம், துதிக்கும் போது ரொம்ப அழகா துதிக்கிறான், ஆனா நிருபத்தை போல வெளியே போய் யாருக்கிட்டையும் இயேசு கொத்தி சொல்லிட்டே இல்ல பிரதர். ஆத்துமா அறுவடை இல்ல, ஆண்டவருடைய அன்பை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று நானே என்னை சொல்லிக் கொள்கிறேன். அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறது நீ தேவனுடைய நிருபமாய் இன்றும் இருக்கிறாய். ஹல்லேலூயா. உன்னை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரா? நிருபண பொருள் எனக்கு தெரியல பிரதர்னா, நீதான் சத்திய வேதமே. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிற வேதமே நீ என்று தேவன் சொல்லுகிறாய். நீ உயிரோடு கூட இருக்கிற, நீ செத்து போயில்ல, உனக்கு மரணம் வரல, உனக்கு மாலை போடல, நீ ஜீவனோடு கூட இருந்து தேவனை சொல்லக்கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை ஏனோ என்று தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நம்ம பாட்டு பாடும்போது இப்படித்தானே பாடுவோம், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டதும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு பவுல் அப்போஸ்தலன்? கர்த்தர் இன்னைக்கு நிருபமாய் நீங்க தான் சத்தியத்தை சொல்லுகின்ற. அல்லேலூயா. உங்க வாயில இன்னைக்கு என்ன வருது சொல்லுங்க? எத்தனை மனுஷன் சத்தியத்தையே சொல்லி நிக்கிறீங்க? சத்தியத்தை எத்தனை மனுஷன் பேசுறீங்க? அல்லேலூயா. மொத்த எல்லா காரியத்தையும் பேசுறோம் பிரதர், சத்தியத்தை பேசுற அளவு கம்மியாயிடுச்சு. வசனம் வாசிக்க சொன்னாலும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அன்னைக்கு ஏசாயால ஒரு வசனம் வாசிக்கணும். அல்லேலூயா. 9வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம். நல்லப்போ இல்ல, நீங்க வாசிக்கிறத பத்தி சொல்ல, வாசிக்கும் போது சொல்றேன், அவன் தோளின் மேல் கொடுக்கப்பட்டது. எவன் தோளின் மேல? நம்ம மிதான், நம்ம நிருபம். பக்கத்துல கை பிடிச்சு நீங்களாம் நிருபம், அப்படியே தேசமெல்லாம் பரவும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, சத்தியத்தை எடுத்துரைக்கிற நிருபங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உயிர் உள்ள நீங்கள் குறை உள்ளவர்களாய் இருந்தீங்கன்னா, சப்போஸ் இப்படி சொல்றேன் வச்சுங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஒரு கண்ணு இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல காது கேட்கல, நேற்று நாங்க ஒரு பிளாட்டுக்கு போயிடணும்னு சொன்னல, அந்த அம்மாவுக்கு காது கேட்காதான். நம்பிட்டு ஸ்தோத்திரமான்ற அந்த அம்மா பார்க்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்புறம் பிரதர் வந்து சொல்றார், பிரதர் அம்மா லேசா காது கேட்காது. குறைவுள்ளவர்களா இருந்தா நம்ம ஒத்துப்போமா? நீங்க சொன்னா சிரிக்கிறோம். நம்மள அந்த மாதிரி யாருன்னா சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அக்காவுக்கு சரியா காது கேட்காது. நான் இன்னைக்கு காலையில வந்து நேற்று என்னால தேவ சமூகத்துல வந்து மெசேஜுக்கு அமர முடியாத சூழ்நிலை ஆனது. அதனால நான் காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு சில காரியம் தேடுவதற்காக என்ன பண்ண, இந்த டேப் எடுத்து பார்த்துன்னு வந்து திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜப மாலையை ஏற்றி இப்படி கொடுக்குறாரு. நான் உடனே ஆண்டவர் எனக்கா கேட்டேன். நீங்க கேட்க மாட்டீங்க, நான் கேட்பேன். அவர் சொன்னார், இது யாரும் வாங்க வேணான்னு சொல்லு, அதுக்கு தான் உங்ககிட்ட காட்டுறேன். அல்லேலூயா. நம்மால இன்னைக்கு கிறிஸ்துவத்தை எப்படி காட்டுவாங்க சொல்லுங்க? பாரம்பரியத்தில் காட்டுவாங்க. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆதி கிறிஸ்தவன் இல்ல பாதி கிறிஸ்தவன்.
ஆதி கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் இருக்காது, பாதி கிறிஸ்தவன் வைராக்கியம் உடையவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பாதியில வந்த பவுல் தான் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்னன்னு சொல்றாரு? நான் உயிருள்ளவனா இருக்கிறேன், செத்தவனா இல்ல. செத்ததை தொழுது கொள்ளவில்லை, உயிருள்ள தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செத்ததை தொழுது கொள்ள பிரதர், என்னை ஹீல் பண்ணவரை நான் தொழுது கொள்றேன். என்னை உயிரோடு கூட உயிருள்ளவனாய் நிற்க செய்தவரை நான் தொழுது கொள்கிறேன். என்னை உயிரடைய செய்தவரை நான் தொழுது கொள்கிறேன். பவுலே அப்படின்னு கூப்பிட்டவரை, என்னோடு கூட பேசினார்ல ஒருத்தர், அவரை நான் தொழுது கொள்கிறேன். அது கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, வாய் இருந்தும் அதை போய் நான் தொழுது கொள்ள விரும்பல பிரதர். என் தேவன் என்னோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் எழும்பின கோராக்கின் கூட்டத்தை தேவன் பேசினார். யாருக்கு விரோதமா பேசுற? அவங்க அக்கா மீரியாம் பேசுறாங்க. மோசே உடைய அக்கா அன்னைக்கு அவனை ஆத்துல கொண்டு விட சொல்ல, ஐயோ தம்பி எப்படியாவது செத்துக்கத்து போயிட போறான், ஆத்துல முழுகி போயிட போறான் என்று அக்கறையாய் நின்று பார்த்த அக்கா ஆண்டவர் பிள்ளைக்கு விரோதமா பேசின போது உடனே குஸ்டம் எடுக்க செய்த தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே குறிச்சு சாட்சி கொடுக்கிறாரு, என் வீட்டுல எங்கேயும் உண்மையுள்ளவன் என்று அவருக்கு தேவனே சாட்சி கொடுக்கிறார். என் தேவன் பேசுகின்றவர் அம்மா, அவர் மற்றவர்களை போல அல்ல. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன்ப்பா என்னோடு கூட பேசினார்ப்பா, என்னோடு கூட பேசினாரு. நான் விரோதமாக எழும்பின போது, என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்த போது, என் வாழ்க்கை முரட்டாட்டம் உள்ளதா இருந்த போது, என் வாழ்க்கையில கடந்து வந்து என்னை மாற்றின நல்ல தேவன் என்னோடு கூட பேசுகிறார். பவுல் எல்லாரையும் அடிச்சு காயப்படுத்துறான், எல்லாரையும் துக்கப்படுத்துறான், எல்லாரையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், உள்ள தேவனை சுமக்கிற பிள்ளைகளை அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. வீடுகள் தூரம் போறாங்க. எந்த இடத்துல அல்லேலூயான்னு சத்தம் கேக்குதாங்க, அடி தட்டி நடக்குது. அல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தரை தொழுது கொள்கின்றாங்களோ, கர்த்தர் வாயை மூடுற வாய் நிறைய இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும், பாத்துக்கிறீங்களா? அது வாயை திறந்து என்ன பண்ணாது, சொல்லவே சொல்லாது. நம்ம பரலோகத்துல பொக்கிஷத்தையே சேர்த்து வைக்க மாட்டோம். நானா பண்ணுவோம் தெரியுங்களா? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய் நீளமா வரும். வீட்டுல சண்டை போறதுக்கு வாய பார்க்கணுமே, வாய நாக்கு 4 முழத்துக்கு வரும். என்னடா இது இவ்வளவு பெரிய நாக்கா உனக்கு? ஆனா தேவ சமூகத்துல வந்து என்ன வராது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்லு, நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அதற்காகத்தானே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பக்தனாக சொல்ல, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எத்தனை பேர் இருதயம் அவரை காணறதுக்கு ஏங்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்க, எப்படியாவது இன்னைக்காவது இயேசுவை பார்த்தோம். அல்லேலூயா. அந்த ஏக்கம் உனக்குள்ள இருக்குமானால் தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் எல்லைகளை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீ நாளுக்கு நாள் பலுகி பெருகுவாய். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தாவரங்கள் உன் வீட்டுக்குள்ளே இருக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆனா நீ கர்த்தரை தேடுற இருதயம் உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, எப்படியாவது உன்னை தேடின ஆண்டவரே, உன்னை பார்க்கணும் ஆண்டவரே, உன்னோடு கூட பேசணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் நீங்க சொல்லுகின்றார் என்ன? எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்களே.
அல்லேலூயா. போயிட்டாரு, கர்த்தருக்குள் போயிட்டாரு, கர்த்தருக்குள். எவன் சுத்தாலும் கர்த்தருக்குள் போயிட்டான். அல்லேலூயா. குடிகாரன் செத்து போயிட்டான், அவன் எங்க போயிட்டான்? கர்த்தருக்குள் போயிட்டான். உலகத்தையே சுத்தி இருந்தவன் செத்து போயிட்டான். அவர் பேரு கேட்ட, ஐயோ, கர்த்தரே வச்ச பேர் அவருக்கு. அல்லேலூயா. அவர் எங்க போயிட்டாரு? இப்போ கர்த்தருக்குள் போயிட்டார். தேவ சமூகத்துல வந்து பாடவே மாட்டான். அவன் பேர் டேவிட். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து நீங்க ஒண்ணு இந்த டேவிட பார்க்க கூடாது. அவன் எப்பயுமே பாட மாட்டான். சில நேரத்துல சொன்னா பாடுவான். ஆனா அவன மாதிரி பாட ஆரம்பிச்சா நிறுத்தவும் முடியாது. அல்லேலூயா. அந்த ஏன் நான் சொல்றேன், இன்னைக்கு தாவீதின் பேர் வைத்திரும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல என்ன பண்றான்? தேவனுடைய பிரசன்னத்தை கண்ட மாத்திரத்துல நீசனை போல ராஜா என்பதை மறந்து, அவன் ஸ்தானத்தை மறந்து, நான் வேலைக்காரன்பா, என் தேவனுக்கு முன்பாக பாடி துதித்து ஆடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கடந்து வந்தானா. பேருக்கு தான் ஜபம், உள்ள இல்ல. ரூபதின்னு பேர் வச்சிருப்பாங்க, ரூபமும் இருக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பேர்ல ஒருத்தன் கிறிஸ்தவனா வாழ முடியாது. பேரை வச்சு பரலோகம் போகவும் முடியாது. அதனால வந்து நீங்க நினைச்சிட கூடாது, பிரதர் நல்ல பேர் வச்சு. ஆனா ஒரு காரியம் புரிஞ்சுங்க, அவனவனுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குதா? அவனுடைய பேரை போலதான் இருக்குமா? சாமுவேல் புத்தகத்துல நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 25வது அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுகிறது, அவன் பெயர் எப்படியோ அவனும் இருப்பான். அதனால்தான் கர்த்தருக்குள்ள வந்தவனே முதல்ல உனக்கு மாத்து பேரை. அது பாடவே பாடாது, அதுக்கு என்ன வச்சிருவோம்? ஜெபிக்காது, அதுக்கு என்ன வச்சிருவோம்? எல்லாத்தையும் மாத்தி வச்சுனாச்சு இது சத்தியத்தை சொல்லும். சிலருக்கு பவுலன் பேர் வச்சிரும். அதுல என்ன இருக்காது? அதுல வசனமும் இருக்காது, வாழ்க்கையே இருக்காது. அதை பார்த்தா பால் போலவும் இருக்காது. ஆனா பேர் என்னது? பால். அல்லேலூயா. நான் நம்ம பாலை சொல்ல, நான் அவருக்கு எப்பயும் பேரை மாத்தினேன். பால் வேணாப்பா உனக்கு. ஏன்னா நீ சர்ச்சைக்கு வர்றதுக்கே எத்தனை மணி தான் வர? ரொம்ப லேட்டா, டிலே ஃபார் கம்மிங். ஸோ நேம் இஸ் நோ பால், டீன்னு வச்சுக்கோ. நீ கொஞ்சம் மங்களா தான் இருக்கிற. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் என்பது நாமமே வேற. அவன் தேவனை தரிசிக்கிறான், தேவனோடு கூட பேசுகிறான். அதுக்கு முன்னாடி சவுலா இருந்தான். இப்ப பவுலா மாறினோடனே அவன் ஆக்டிவிட்டிஸே மாறி போச்சு. பேர் மாத்தினோடனே உன்னுடைய எல்லா காரியமும் மாற்றப்படுது. உன் பேருடைய அர்த்தம் உனக்கு தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கையினுடைய தரிசனம் உனக்கு தெரியாது. அல்லேலூயா. தேவன் யாருக்கும் சும்மாலாம் பேரை கொடுத்துடலாமா? எங்க அப்பா வச்சிருக்கலாம், அவங்க முன்னோர் வச்சிருக்கலாம், அவங்களாம் ஏதோ எங்க சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், உனக்கு அதான் பார்த்து வச்சிருக்கலாம். ஆனா இங்க கர்த்தருக்குள்ள வரும்போது உனக்கு வைக்கப்படுகின்ற நாமம் உன்னுடைய தரிசனத்தை உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். இம்மானுவேல் என்பதற்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தாரு, இருப்பாரு. இம்மானுவேல் கடைசி வரைக்கும் சொல்றாரு, நான் தனியா இல்ல, என்னோடு கூட என் பிதாவும் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பேர் இம்மானுவேல். அவர் பேரை வச்சுக்கின்னு அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், கொன்னோரே பேர்ல ஒருத்தன் உள்ளகிறான். ஒன்னு இவரு நம்மள தான் திட்டாரு. அல்லேலூயா. கொன்னோர் பேர்ல யாரும் திட்ட, அடுத்தது யாரை திட்ட போறாருன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு நாள் என் மகன் வந்து கேட்டான், ஐயா யோவேல் நான் ஐயா. நான் சொன்னேன், யோவேலுடைய சரித்திரத்தை ஒரு சின்னதா குட்டியா சொல்லி விட்டு அமிச்சேன். உங்கள் பேருடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. உனக்கு ஏன் தேவன் இந்த பேரை கொடுத்தாரு? நீ நினைக்கிற என்னிடத்துல ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு நினைக்கிற. இல்லை, கர்த்தர் ஒருவனுக்கு ஒரு நாமத்தை கொடுப்பாரானால் அந்த நாமத்துக்குரிய தரிசனம் அவனிடத்துல இருக்கிறது என்று அர்த்தமாம். அவன் தரிசனத்தை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு உலகத்தை கண்டுபிடிக்கிறாயா? அல்லேலூயா. நீ உலகத்தை சுத்தி தேடினாலும் ஒன்னும் கிடைக்க போவது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தை சுத்தி தேடினாலும் ஒன்னும் கிடைக்க போறது
ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்க்கோனி ஒரு நல்ல கிறிஸ்தவர் தெரியுங்களா? அப்பா ஜெபிப்பாராம் உள்ள அறையில போயிட்டு, யாரிடத்துல ஜெபிக்கிற, யாருக்கிட்ட பேசுனுங்கிற, என்னப்பா நீ பைத்தியம் மாதிரி முழங்கால் படிக்கிட்டு பேசுற, நீ யாருக்கிட்டப்பா பேசுற, பக்கத்து ரூம்ல இருக்கிற எனக்கே புரிய மாட்டேந்தப்பா நீ ஜெபிக்கிற ஜபம், என்னவோ பேசுற, என்னவோ பாஷைகளை பேசுறப்பா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கோனி அப்பா சிரிச்சு சொன்னாராம், என்னை உண்டாக்கினேன் தேவனோடு கூட நான் பேசுகிறேன், என் தேவன் எனக்காக சகலத்தையும் செய்தபடியினால் என நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வளர்க்கிற நல்ல பிள்ளைகளை கொடுத்தபடியினால் என் தேவனோடு கூட பேசுகிறேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன், என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன், நான் பயப்படேன், நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன் ஒருபோதும். ஹல்லேலூயா. மார்கோனி அப்பா சொன்னாராம், நான் தேவனோடு கூட பேசுறேன்டா. அவன் சொன்னானா, மார்கோனி டாடி நீ பேசுது எனக்கு கேட்கல. ஹல்லேலூயா. நீ பேசுறது யாருக்கா கேட்கல? பக்கத்து அறையில இருக்கிற எனக்கு கேட்கல. பல ஆயிரம் மைல் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற கர்த்தருக்கு எப்படி கேட்கும்? ஹல்லேலூயா. காலங்கள் மாறினது. மார்கோனியுடைய அப்பா நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பனா இருந்தபடியினால கர்த்தரை அதிகமா அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. கர்த்தருடைய அந்த காரியத்தை அறிந்தபோது அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் 200 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சான். இங்க இருந்து அவன் பேசுறான், 200 மைலுக்கு அப்பால இருக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த சத்தம் கேட்குது. இவர் கண்டுபிடிப்பை கண்டு உலகமே வியந்து விட்டது. எல்லாம் என்ன பண்ணாங்க, பத்திரிகையாளர்லாம் வந்து, பா மார்கோனி எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்க, உங்களிடத்துல நாங்க பேட்டி எடுக்க விரும்புறோம், வாங்க ஒரு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நாள் கடந்து வந்தார்கள். மார்கோனி ஒரு நாள் சொன்னாரா, அந்த எல்லா பத்திரிகையாளரும் சந்தித்து, நான் ஒரு நாள் தேவனுடைய அன்பு தெரியாமல், தேவனுடைய அன்பு புரியாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. என் தகப்பனார் என் அறையின் பக்கத்து அறைகளை செபித்துக் கொண்டிருப்பார். அவரிடத்துல கேலியா போய் கேட்பேன், நீ பேசுறது எனக்கு கேட்கலையே, எவ்வளவு ஆயிரம் தூரத்துல இருக்கிற தேவனுக்கு எப்படி கேட்கன்னு கேட்பேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா கேட்கண்டா, என் சத்தம் என் தேவனுக்கு கேட்க என்று எனக்கு சொன்ன நாட்களை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு சாதாரண மனுஷனாகிய நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு 200 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கேட்க கூடுமானால், எங்களை உண்டாக்கின தேவன் எங்கள் சத்தத்தை கேட்கிறார் என்பதை நான் இன்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னானாம். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சீங்க பிரதர் சிஸ்டர்? உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்று நினைக்காதே. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற கர்த்தர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீ அழுது புலம்பும் பொழுது கர்த்தர் உன் பக்கத்திலே நின்று உனக்காக பரிதபிக்கிறார். நீ நினைக்கிற யாரும் கேட்கலையே, என் துக்கத்தை யாரும் பார்க்கலையே, நீ நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், உன் துயர சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், உன் வேதனை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். என் அலச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார். என் அலச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. அதை உணர்ந்த போது மார்கோனி மனம் மாறப்பட்டதா. உணராத வரைக்கும் கர்த்தருடைய அன்பு ஒரு மனுஷனுக்கும் தெரியாது.
என்னை நடத்துகின்றவர், இன்று என்னை பாதுகாக்கின்றவர், எல்லா மரணத்துக்கும் தப்புவிக்கவர் அவரே. அது அறிந்தபடியினால நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருப்பதற்கு காரணம் அவரே. அதனால அவருடைய நிருபமா இருப்பதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். உன்னை 10 பேர்கிட்ட சத்தியத்தை சொல்லும் போது உன்னை அவமானப்படுத்துறாங்களா, வெட்கப்படாத. அதற்கு தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். உன் தலையை தேவன் உயர்த்தி தான் வச்சிருப்பாரு, என்னைக்குமே உன்னை தாழ்த்த மாட்டார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இங்கே அழகா சொல்கிறார், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலே அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. எவன் சத்தியத்தை கத்துக்கொள்கிறானோ, எவன் சத்தியத்தினால ஈர்க்கப்படுகிறானோ, அந்த மனுஷன் சத்தியத்தையே பேசுறான். அவன் வாயிலிருந்து மற்ற காரியம் வரமாட்டேங்குது. அவன் உலக வழக்கத்தை பத்தி பேசல, உலக காரியத்தை பத்தி பேசல, கலாச்சாரத்தை பத்தி பேசல, மற்ற காரியங்களை பத்தி என்ன பண்ணல, சம்பாஷிக்க மாட்டேன்றான். அவன் எதுக்கு எடுத்தாலும் அவனுடைய நாவல வருவதெல்லாம் என்னதான், நான் பெருமையை பேசுவதனால் பெரிய ஆள் ஆயிட முடியாது. அல்லேலூயா. பெருமையை பேசுனால நான் என்ன பண்ண முடியாது, பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்க முடியாது. மானத்திலிருந்து இறங்கி வந்தவரே தாழ்மையின் கோலத்தோடு கூட தான் இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப அவரை பார்க்கிறன்னா எப்படி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணுமோ இல்ல தள்ள கிரீட வச்சுன்னு இருக்கிறோமா? அல்லேலூயா. முதல்ல நம்ம தலையில இருக்கிற அகந்த அகம்பாவம், கோபம், இச்சை, பாவன்ற கிரீடத்தை இறக்குங்க. நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறது தெரியுமா, அது எந்த இடத்துல கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. அல்லேலூயா. உணர்த்தப்படுவாயானால் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பா நீங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறீங்க, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாயிருக்கிற கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. உங்களை பார்த்தா சொல்லணும், நீ யாரு, கிறிஸ்துவ பிள்ளை. பேரை வச்சு கிறிஸ்துவன்னு சொல்லக்கூடாது. உன் முகத்தை பார்த்தோன்னுமே முழு நேரம் தூங்கினே இருக்குது பிரதர். அல்லேலூயா. முழு நேரம் தூங்கினே இருக்குது பிரதர், அதுக்கு தூங்கு மூஞ்சின்னு பேருவே. அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க சொல்லுங்க? அது ஜபத்துல வளரணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்துல வரும்போது ஆண்டவரோட ஒப்பு, ஆண்டவரே இன்னும் மன கிளேசத்தோடு உனக்கு தேர்ன ஆண்டவரே, மன கிளேசங்கள் உனக்கு வரும்போது கர்த்தர் உன் பக்கத்துல வந்துடுறாரு. அதை அண்ணால் அறிந்த போது கர்த்தர் சில நாட்களிலே அவருடைய பெரிய பிரச்சனையை மாற்றி போட்டுட்டாரு. தேவ சமூகத்துல வந்து நாளுக்கெல்லாம் நீங்க வெளியே பாக்குறவங்க சொல்லணும், நீ தேவனுடைய நிருபம்பா, உன்னை பார்த்தா ஆண்டவரை பாக்குற மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அல்லேலூயா. நாங்க கடந்த நாட்கள்ல கேஎம்சி மருத்துவமனையில போயிட்டு ஒரு ஐயாக்கு ஜெபம், அவர் ரொம்ப மூச்சு இழுத்துட்டு இருந்தாரு. நேத்து அந்த அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நான் பேசினேன். அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப சீரியஸான, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் ஜெபம் பண்ணுறோம், திங்கக்கிழமை காலையில் ஃபோன் வருதா, ஐயாவுக்கு ரொம்ப மூச்சு அடைக்குது, அப்பாவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயான்றாங்க. நான் ஜெபம் பண்ணாமல் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதுன்றேன். மறுநாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு திருப்பி அதே ஃபோன் வருது, எனக்கும் கொஞ்சம் நடுக்கும். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே எப்படியாவது காரியத்தை மாற்றுங்க. நான் எடுத்து பேசும்போது, ஐயா நான் நல்லா இருக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீரியஸாக பார்த்து அவர் பேசுகிறாரு. சொன்னப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த அம்மா உடனே போன் வாங்கி சொன்னாங்க, ஏசப்பா பார்க்கறது போல இருக்குதுப்பா, எங்களுக்கு ஏசப்பா பார்க்கறது போல இருக்குது. நீங்க எல்லாம் வந்து ஜெபிச்ச ஜெபத்தை தேவன் கேட்டு மரணத்திலே விழுந்து கிடந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு தேவன் பேச வைச்சிருக்கிறாரு. நீங்கள் நிருபங்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களை பார்க்கறவங்க சொல்லணும், மருத்துவமனை ஊழியம் என்பதை நீங்க நினைப்பீங்க பிரதர், அதுவும் இல்லை பிரதர், உலகத்தான் சொல்லுவான், இது வந்துடும் அது வந்துடும், ஒன்னும் வர முடியாட்டார். தேவன் சொல்றாரு, யோபுவை சுற்றி வேலி அடைத்ததை சத்துரு பார்த்தானா, நீ சும்மாவா வச்சிருக்கிற, அவனுக்கு உண்டானதை சுத்தி வேலை. எவன் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனை தேடுகின்றானோ அவனுக்கு உண்டானதை சுற்றி தேவன் வேலி அடைத்திருக்கிறார். யோபு சும்மா இல்லைங்க பிரதர் சிஸ்டர்,
டெய்லியும் ஜெபம் பண்றாரு. அவர் அதிகாலை ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, என் பிள்ளைகள் தெரியாம பாவம் செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க, அதுக்கு நான் துதி பலியை செலுத்துறேன். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் செய்யறோம்? அதனால்தான் அவரை சத்துருடைய கண்கள் காணக்கூடாதபடிக்கு தேவன் அவரை வேலி அடைச்சு வச்சாரு. அவரை குறிச்சு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்றாரு, யோபு மீது கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகுகின்ற மனுஷனமா இருக்கிறான். பொல்லாப்ப பார்த்தா விலகி ஓடினான். நம்ம பொல்லாப்ப பார்த்தா நின்னு வேடிக்கை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ள. பவுல் அப்போஸ்தலன் சொல்ற, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாயிருக்கிற கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை கல்லினாலும் மையினாலும் கர்த்தர் எழுதல. ஜீவனுள்ள தேவன் தன் ஆவியை கொடுத்து உன்னை அங்கீகரித்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். நீ கரங்களை பிணையாளி மீது வச்சனா கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லு. உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. நீ எங்கனா ஒரு வீட்டுல போயிட்டு குறைவுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பாரு, அந்த குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். சொல்லு, நான் கர்த்தருடைய நிருபமாய் இருக்கிறேன் என்பதை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். சாபத்தீடானதை பேசாத. நீ பேசினா உன் ஆசீர்வாதம் வெளியே போயிடும். பிசாசுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். கர்த்தர் வேலி அடைத்ததை சத்ருவால வெளியே இருந்து என்ன பண்ண முடியாது, வெளியே உள்ள போக முடியாது. ஏன்னா யோபு அவன் கண்ணுக்கே தெரியல. அல்லேலூயா. யோபுன்ற ஒரு மனுஷன் தேவன் சொல்லி தான் தெரியுது, அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்ட்டு அவன் செகண்ட் டர்ன்ல போய் பார்க்கறான். பார்த்தா மகிமைகள் அவனை சுத்தி வேலி அடிக்கப்பட்டிருக்கு. சத்ரு உள்ள கிட்ட போக முடியல, இன்சைட் போக முடியாதபடிக்கு மகிமையின் கவசம் அவனை சுத்தப்பட்டிருக்குது. அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா போறான். சும்மா வச்சிருக்கிறீங்க அவனுக்கு உண்டானதை சுத்தி என்ன பண்றீங்க? ஷீல்டு எதையோ ஒன்று வேலி அடைத்து வச்சிருக்க, கிட்ட போக முடியல என்னால. அத்தனை மகிமை நிறைந்ததா இருக்கிறது என்பதை அவன் சத்துரு சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். தேவன் உங்களை சும்மா வச்சில்ல. நீ ஒரு வீட்டுல போய், ஆனா பிசாசு இன்னொரு காரியத்தை செய்வான். உன் வாயிலிருந்து பொல்லாத வார்த்தைகளை வர வச்சு உன்னை கதவை திறக்க வைப்பான். உடனே உள்ள போத்துருவான். நீ வாசல்களை திறந்தால் ஒழிய ஒருத்தனும் உள்ள வரவே முடியாது. தேவன் வெளியே நோவாவை வச்சு என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரு பூட்டிட்டாரு. அல்லேலூயா. இப்ப நீ கதவு தரணும். நான் கெட்ட வார்த்தையை பேசி கதவை திறக்கிறேன், சாத்தான் உள்ள வருவான். அல்லேலூயா. பொல்லாத சிந்தனையோடு கூட இருக்கிறேன், அப்ப எனக்குள்ள அவன் என்ன பண்ணுவான்? பிரவேசிப்பான். அடுத்தவங்களுக்கு தீங்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன், அப்ப உள்ள வருவான். ஒருத்தனுக்கு விரோதமா பேசுறான், அப்ப உள்ள வருவான். நீ புறங்குறத விட்டுடணும், நீ பொய் பேசுறத விட்டுடணும், நீ சாபத்தீடா இருக்கிற பொல்லாத வார்த்தைகளை விட்டுடணும். கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு இது காரணமா இருக்குதுன்னு தேவன் சொல்றாரு. சத்ருவானவன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீதான் வழிய வாசலம் திறந்து வரிய தவிர அவன் உள்ள வரக்கூடாதபடிக்கு தேவன் உன் வீட்டை வேலி அடைத்து வச்சிருக்கிறாரு. உன் மனைவியை, உன் கணவனை, உன் பிள்ளைகளை, உன் பெற்றோரை தேவன் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. அவர்கள் அதற்கான வழியை திறக்கும் பொழுது சத்ருவானவன் உள்ளே கிரியை செய்கிறான். நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நாங்கள் நிருபங்கள் ஆண்டவரே, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. காண்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னை பார்க்கும்போது ஏசப்பா பார்க்கிறப்பா, நான் உன்னை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைய பார்க்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் தேவனையே உங்களிடத்துல பார்க்கணும்பா, ஏசப்பாவே உங்களிடத்துல பார்க்கிறேன். நான் இன்னைக்கு மரித்து போக வேண்டிய ஒரு மனுஷனை உயிரோடு கூட எழுப்பி தேவன் அமர்த்திருக்க செய்யத்தக்கதாக உங்களிடத்தில் நான் கர்த்தரை காண்கிறேன்.
எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல இனி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, சிந்த புறம் கூறுறதுல முக்கியத்துவப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே, பொய் சொல்றதுல முக்கியத்துவப்படுத்த வேண்டாம். அடுத்தவங்களை பகையா பேசுறதுல, அடுத்தவங்களை கசப்பா நினைக்கிறதுல அப்படின்ற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு என்னை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். நான் நினைக்க வேண்டிய நினைவுகள் பரலோகமே. என் சிந்தை எல்லாம் உன்னை தேடட்டும். எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல எழுந்து நிற்போமா? சிக்கரேபினி நீ ஆஷி ஆராதனா எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். எல்லாமே வலது கையை பரத்துக்கு நேரம் உயர்த்தி கொண்டு சொல்லுவோமா? இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. பரிசுத்த காரியம் வேண்டாம். ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்ட காரியம் வேண்டாம். மறுபடியும் சொல்லாமா? பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்று. பரலோகமே என் சொந்தமே என்று தானேனோ. பரலோகமே என் சொந்தமே ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாச பாதையே. உனக்கு குறையா தேவன் நடத்த மாட்டார். ஒரு நாளும் தேவனை முன்னிட்டு கடந்து வந்த ஆபிரகாமுக்கு தேவன் 318 வேலைக்காரங்களை கொடுத்தாரு. 318 வேலைக்காரர்களுக்குரிய வேலையை அங்கு கொடுத்திருந்தார். சீமானாய் தேவன் ஆபிரகாமை நிறுத்தி இருந்தார். உன் தலையை தாழ்த்த மாட்டாரு, உன் தலையை உயர்த்தி வைப்பாரு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்ல, ஆண்டவரே, விசுவாச பாதைகளை நான் சோறாம ஓடுவேன். ஆண்டவரே, விசுவாச பாதைகளை சோற. ஏதோ இந்த நேரத்துல நல்லா புரிஞ்சுக்க, உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுக்காத. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல சொல்ல, ஆண்டவரே, நான் ஓடுவேன், நான் ஓடுவேன், என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் ஓடுவேன். பலவீனம் வந்தாலும் என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே நான் ஓடுவேன். எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தினாலே நான் ஓடுவேன். நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் வந்தாலும் இயேசுவின் கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து பயணம் செய்ய தேவன் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. ஒரு காரியத்தை மறந்துடாத, நீ தேவனுடைய நிருபமே, நீ தேவனுடைய நிருபமே, நீ உயிருள்ள சாட்சி என்று தேவன் இந்த நாளிலே உன்னை அனுப்புகிறார். உன் நிருபம் அநேகர் வாசிக்கப்படட்டும். உன் நிருபத்தை காண்கின்றவர்கள் தேவன் அண்டையிலே கடந்து வரட்டும். உன்னை பார்க்கிறவர்கள் தேவனிடத்திலே பெரிய கிருபை கிடைச்சதுன்னு சொல்லட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மட்டும் தேவ வார்த்தைகளுக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்து உள்ளே ஒப்பு கொடுக்கிறார். தேவன் தாமே தொடர்ந்து இடைப்பட்டவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பலவீனத்தை மாற்றி
தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படி பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானிடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த ஆசீர்வாதம் பெற்றுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you. God bless you. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய நிருபமாய்